ஈரான் இஸ்ரேல் மோதல் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதிலே சில செய்திகள் தான் உண்மையாக இருக்கின்றது. அந்த வகையில் இறுதியாக வந்த தகவலின் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களை கொலை செய்வதற்கு ஈரான் திட்டமிட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர ஈரானின் அதி உச்ச தலைவரான காமெனேயை கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருந்ததாக, அதை தவிர ஈரானின் சக்தி வாய்ந்த அதி உச்ச தலைவரான காமெனேயை கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை தவிர இரண்டு தரப்பும் பரஸ்பரமாக மோதிக்கொண்டிருக்கின்றது. எவ்வாறு ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தியது ஈரான் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது வான்பரப்பை மிகவும் பாதுகாப்பாகவும் அதிநவீன கருவிகளை வைத்தும் தற்காத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் நாட்டுக்குள் எவ்வாறு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது தொடர்பாகவும் தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. அதை தவிர அணு ஆயுத நாடாக ஈரான் மாற இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை, அதாவது உண்மையான தகவல்களை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் தற்பொழுது இரண்டு தரப்புக்கும் இடையிலே பரஸ்பர தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது உச்சகட்ட போராக மாறுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. அரபு நாடுகளில் இது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தற்பொழுது பல தகவல்கள் வெளிவந்தாலும் இதன் ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாம். அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு கமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மோதல் தொடங்கியது. கமாஸ் தான் இந்த மோதலை தொடங்கியது. அதற்கு பிறகாக காசா மீது அடுத்தடுத்து அதிரடி தாக்குதல்களை, கோர தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேல். இதனால் காசாவில் வாழ்கின்ற பல மக்கள் கொல்லப்பட்டார்கள், பல மக்கள் காயமடைந்தார்கள், உணவுக்கு வழி இல்லாமல் தற்பொழுது வரை இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையைத்தான் காசா இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் கமாசுக்கு ஆதரவாக ஈரான் இருந்தது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நாடுகள் கமாசுக்கு ஆதரவாக செயற்பட்டது. அதை நேரடியாக பல்வேறுபட்ட உதவிகளை கமாசுக்கு செய்த ஒரு நாடாக, முக்கிய நாடாக ஈரான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஈரான் மீது திடீரென்று கடந்த வெள்ளிக்கிழமை நேரடி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேல். அதாவது மொசாட் உளவு அமைப்பும் ஈரானுக்குள் இருந்தே தாக்குதல் நடத்தியிருந்தது. அதே போல வெளியிலிருந்து ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தியிருந்தது இஸ்ரேல். முக்கிய தலைவர்கள் அதிலே கொல்லப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய தொடர்ந்து இதற்கு நாங்கள் பதிலடி கொடுத்தே தீருவோம் என்று ஈரான் முடிவெடுத்தது. அதே போல ஈரான் மக்களும் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று. இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதி அப்போது இது தொடர்பாக நிலையத்தான் ஈரானின் அதிபர் அப்போது எச்சரித்திருந்தார், இதற்கு சரியான பதிலடி கொடுப்போம், அதற்கு முதல் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அதனால் பெரும் பாதிப்பை இஸ்ரேல் எதிர்நோக்க வேண்டி வரும். அதே இஸ்ரேலுக்கு வேறு நாடுகள் உதவினால், அதாவது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உதவினால் அவர்களையும் தாக்குவோம் என்பது போல ஒரு எச்சரிக்கை ஈரானில் இருந்து விடுக்கப்பட்டது. அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியது, அதாவது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது, ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் இஸ்ரேலில் ஒரு பாதிப்பு நிலை ஏற்பட்டது. ஆகவே இங்குதான் ஒரு கேள்வி எழும்புகின்றது. இஸ்ரேல் வான்பரப்பு என்பது பலத்த பாதுகாப்புக்குள்ளான ஒரு வான்பரப்பு. அங்கு ஏவுகணை தடுப்பு கருவிகள் எல்லாம் இருக்கின்றது, அதிநவீன கருவிகள் எல்லாம் இருக்கின்றது, அதனை தாண்டி அதற்குள் போக முடியாது எல்லாம் கூறப்பட்டது. அப்படி இருக்கின்ற போது ஈரான் எப்படி தாக்குதல் நடத்தியது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் ஈரான் செய்த ஒரு வேலை அதிகளவான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இஸ்ரேலுக்குள் செலுத்தி இந்த கருவியை சிஸ்டமேட்டிக்காக கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கின்றது ஈரானின் வியூகம். தொடர்ச்சியாகத்தான் தொடர்ந்து அடுத்தடுத்து ஏவுகணையும் ட்ரோன்களையும் அங்கு ஏவிவிட்டு ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான். ஆகவே ஈரான் என்பதும் இங்கு ஒரு சாதாரணமான நாடு. நாட்டை முற்றாக பிடிக்க வேண்டும் என்று கடந்த காலங்களிலே பல நாடுகள் முயற்சித்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இருந்தால் ஈரான் இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பான ஒரு நாடாக அமைய பெற்ற ஒரு நாடாக அது இருக்கிறது. அதற்குள்ளே வேற்று நாட்டு ராணுவம் சென்று போர் தொடுக்க முடியாத ஒரு சூழல் அங்கே இருக்கின்றது. அப்படி போர் தொடுத்தால் வெற்றி பெற முடியாது. ஆக இவர்களது மோதல் இப்படி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே போராக மாறுகின்ற பட்சத்தில், அதாவது ராணுவத்தை எல்லாம் முறைக்கு போட முயன்றால் ஈரானை தோற்கடிப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயமாகத்தான் இருக்கும். அவ்வாறு யாரும் ஈரானை தோற்கடித்ததும் கிடையாது என்பது வரலாறு. இவ்வாறு இருக்கின்ற போதுதான் தற்பொழுது அடுத்தடுத்து பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு அதிக பாதிப்பு, ஈரானுக்கு அதிக பாதிப்பு என்றெல்லாம் கூறப்பட்டது. ஆனால் உண்மையிலே தற்பொழுது இடம்பெற்று வருகின்ற இந்த பரஸ்பர மோதல்களால் இரண்டு தரப்புக்குமே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இரண்டு நாடுகளும் சலைத்த நாடுகள் இல்லை என்கின்ற அடிப்படையில் தங்களது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்களை கொலை செய்வதற்கு ஈரான் திட்டமிட்டு இருப்பதாக இஸ்ரேலின் பிரதமரான நெதன்யாகு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக இருக்கின்றார் ட்ரம்ப் என்பதால் அவரை கொலை செய்வதற்கு ஈரான் திட்டமிட்டு இருப்பதாகவும், அவரை கொலை செய்தால் தான் அந்த அணுசக்தி திட்டத்தை அவர்களால்
பூரணப்படுத்த முடியும் என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இந்த அணுசக்தி திட்டம், அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கின்ற முயற்சியில் ஈரான் ஈடுபட்டு வருகின்றது என்பது தொடர்ந்து வருகின்ற தகவல்களாக இருக்கின்றன. ஆனால் அதனை மொசாட் கூட உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் சர்வதேச அமைப்புகள் அவ்வாறு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக பல தகவல்களை வெளியே விட்டிருக்கிறது. ஆனால் ஆதாரப்பூர்வமாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையத்தான் ஆரம்பத்தில் அந்த முயற்சியை எடுத்து ஈரான் கைவிட்டிருந்தது. அதற்கு பிறகாக தற்போது மறைமுகமாக அதனை செய்து வருகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஈரானுக்கு அவ்வளவு இலகுவாக ஊடகங்களோ அல்லது வேறு உளவு அமைப்புகளோ உள்ளே நுழைந்தால் தகவல்கள் எடுக்க முடியாத சூழல் இருக்கின்ற நிலையால் அங்கே என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் யுரேனியத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி சேதத்தை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. யுரேனியம் தேவைப்படும் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அதன் அடிப்படையில் அந்த முயற்சி எடுக்கின்றது. அதனால் தான் அமெரிக்காவும் கடுமையாக இருக்கின்றது. இதனால் தான் இஸ்ரேலும் அஞ்சுகின்றது. அணு ஆயுத நாடாக ஈரான் மாறிவிட்டால் தனக்கு ஆபத்து என்கின்ற ஒரு எண்ணத்தில் அது இருக்கின்றது. அதிலேதான் அணு ஆயுதம் தயாரிக்கப்படுவதாக சந்தேகிக்கின்ற இடங்களையும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மூளையாக இருக்கின்ற விஞ்ஞானிகள் உள்ளிட்டவர்களையும் திட்டமிட்டு போட்டு தள்ளி இருக்கின்றது இஸ்ரேல் என்று சொல்லலாம். ஆகவே இஸ்ரேல் அதற்காக தான் தாக்குதலை மேற்கொண்டதுன்னு சொல்லலாம். அதற்காகத்தான் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டது என்பதுதான் தற்பொழுது கிடைக்கின்ற தகவலாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் மற்றொரு சம்பவமும் நடந்திருக்கிறது. அதாவது ஈரானின் அதி உயர் தலைவரான ஆயத்துல்லா அலி காமெனேயி எனப்படுகின்ற அந்த தலைவரை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டிருந்ததாகவும் அது தொடர்பாக அவர்கள் முயற்சி எடுத்த போது அதனை அமெரிக்கா நிறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. ட்ரம்ப் அவர்கள் அதனை தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களின் இலக்கு அவராகத்தான் இருந்திருக்கின்றது. தாக்குதல் நடத்துவதற்கான பேச்சுகளில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியானதை இஸ்ரேலின் பிரதமர் மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகாக பொய்யாக வருகின்ற செய்திகளுக்கு என்னால் பதிலளிக்க முடியாது என்று பொதுவாக ஒரு பதிலை அவர் வேறொரு இடத்தில் பதிவு செய்திருந்தார் என்றும் சர்வதேச ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இவ்வாறுதான் இந்த மோதல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டதற்கு சவுதி, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதாவது ஒரு நாட்டின் இறையாண்மையை பாதிக்கின்ற வகையிலே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கிறது. அதை தவிர ஏனைய சில நாடுகள் இரண்டு தரப்பும் அமைதியாக போக வேண்டும், இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று கூறுகின்றது. அந்த வகையில் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், நான் பல பேச்சுக்களை நடாத்தி இருக்கின்றேன். அதாவது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடாத்தி இருக்கின்றேன், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடாத்தி இருக்கின்றேன். அதே போல பல பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்திருக்கின்றேன். ஆனால் எதுவுமே வெளிவருவதில்லை, எனக்கு பெயரும் வருவதில்லை, ஆனால் மக்களுக்கு விளங்கும். அந்த வகையில் இரண்டு தரப்புக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடாத்தி இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பது போல ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதிலை குறிப்பிட்டிருந்தார். நீ பைத்தியம், என்ன வேண்டும் என்றாலும் பேசுவ என்கின்ற வகையில் அவருக்கு எல்லாரும் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு அமெரிக்காவின் ஜனாதிபதி என்பதை மறுப்பதற்கில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் பல தகவல்களை கூறி வருகிறார்கள். ஒருபுறம் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கிறார்கள், ஒருபுறம் ஈரானுக்கு ஆதரவளிக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற போது அவரவர்கள் பழைய காணொலிகள் எல்லாம் எடுத்து பரப்பி வருகின்றார்கள். அது ஒரு உண்மைத்தன்மையை அறிய முடியாத சூழல் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு இருக்கிறது. இங்கு இருக்கின்ற ஊடகங்களும் அதனைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இவ்வாறுதான் இங்கு இந்த செய்திகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. எனவே உண்மையிலே யுத்தம் என்பது ஒரு தேவையற்ற ஒரு விடயம். யுத்தம் இரண்டு தரப்புக்கு, அதாவது பலமான இரண்டு தரப்புக்கு ஏற்படுகின்ற பட்சத்திலே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதிலும் தாமதம் ஏற்படும். காரணம், ஒவ்வொருவரும் ஈகோவை விட்டு கீழே இறங்கி வரமாட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது இரண்டு பலமான நாடுகள் மோதிக்கொள்ளுகின்ற போது பேச்சுவார்த்தைக்கு மிகவும் ஒரு கஷ்டமான சூழல் இருக்கிறது. அதை தாண்டி இவர்கள் அமைதி நிலைக்கு திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால்தான் இந்த எரிபொருள் விலை கூட கட்டுப்பாடாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகவே அவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டால் இங்கு இலங்கையில் கூட பாதிப்பு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிலையத்தான் அடுத்தது என்ன நடக்கப் போகின்றது, இது முடிவுக்கு வருமா அல்லது இவ்வாறு மாறி மாறி இவர்கள் தாக்குதல் நடத்தி பின்னர் அது பெரும் மோதலாக மாறி ஒரு ராணுவ நடவடிக்கையாக மாறுகின்ற பட்சத்தில் இது எங்கே போய் முடியும் என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து அடுத்தடுத்து பல நாடுகளுடன் மோதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. தங்களுடன் மோதினால் அந்த நாடுகளை இல்லாமல் செய்ய வேண்டும், அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்பதுதான் இஸ்ரேலின் ஒரு கருத்தாக இருக்கின்றது. அது தவிர இஸ்ரேலின் பிரதமர் இந்த தாக்குதல் சம்பவங்களை தனது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி வருகின்றார் என்கிற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. கடந்த காலங்களில் 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் போர் தொடுப்பதற்கு முன்பாக இஸ்ரேல் பிரதமரின் ஆதரவு சரிந்திருந்தது. அதற்கு பிறகாக போர் தொடுத்ததன் பின்னர், அதாவது ஹமாஸை தாக்கிய பின்னர் தான் அவருக்கான ஆதரவு கூடியிருந்தது. இந்நிலையில் அவர் அடுத்தடுத்து தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறான யுத்தங்களை நடாத்துகின்றார் என்ற குற்றச்சாட்டும் மறுபுறம் எழுந்து வருகின்றது. எனவே எல்லாமே இங்கு அரசியலுக்காகத்தான் நடக்கின்றது. அது எவ்வாறு வந்து முடியும் என்பதுதான் தெரியவில்லை. ஆனால் முக்கியமாக ஒரு விடயம் இருக்கின்றது, ஈரான் அணுசக்தி நாடாக மாறிவிடக் கூடாது, அணு ஆயுதம் தயாரிப்பதை நிறுத்த வேண்டும் என்பதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராக இருக்கின்றது. அதாவது முழுமூச்சாக செயற்படுகின்றது. அதனை தாண்டி ஈரான் தயாரிக்கின்றது என்பது உறுதிப்படுத்த முடியாமல் தகவல்களாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது ஆதாரம் இல்லாத தகவல்களாக வெளியாகி கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.